கல்யாண கோலத்தில் காட்சி தரும் பசுமலை முருகன். வேலன், கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சரவணபவன், குமரன், சண்முகன், மயில்வாகனன், வள்ளி, கல்யாண சுந்தரன் ஆகியவை முருகனின் வேறு பெயர்களாகும். சங்க காலத்தில் முருகனை இயற்கையோடு இணைந்த ஒரு தனித்தன்மை கொண்ட நறுமணம் வீசக்கூடிய மலை நிலக்கடவுளாக வணங்கினர் என்று பரிபாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று பழந்தமிழர் கூறியிருப்பதற்கு இணங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மேலூலக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பசுமலை முருகன் கோவில். பசுமலையை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ் ஒன்று மலை மேல் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் பசுமலையை கோக்கிரி என்ற பெயரில் குறிப்பிட்டுள்ளதை காணலாம். பசுமலை என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் அடர்ந்த அரிய வகை மூலிகைத்தன்மை வாய்ந்த தாவரங்களுடன் இம்மலை கண்ணுக்கு குளிர்ச்சியூட்டும் பசுமையுடன் காணப்படுகிறது. இம்மலையை சுற்றி 4 புறமும் சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் தீவனூர், சிங்கவரம், மேல்மலையனூர், மயிலம், தென்னாங்கூர், திருவண்ணாமலை போன்ற முக்கிய திருத்தலங்கள் அமைந்துள்ளன. மலை அடிவாரத்திலிருந்து 420 படிகளை கடந்தால் இந்த முருகன் கோவிலை அடையலாம். கோவில் கட்டுமான அமைப்புகளை கொண்டு பார்க்கும்போது சுமார் 500 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. மலையடிவாரத்தில் பிரம்மாண்டமான சக்திவேல் இருக்கிறது. இதை பார்த்தவுடன் நமக்கு பரவசத்தை ஏற்படுத்திவிடும். இதன் அருகில் நவக்கிரக சன்னதியும் இரட்டை விநாயகர் சன்னதியும் உள்ளன. இந்த இரட்டை விநாயகருக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. இங்கு கோவிலில் ஏற்கனவே ஒரு விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலுக்கு அருகில் இருந்த ஒரு நீர்நிலையில் பாரம்பரியமாக சலவை தொழில் செய்பவர் இருந்தார். ஒரு நாள் அவர் வழக்கம்போல் அந்த நீர்நிலையில் சலவை செய்து கொண்டிருந்த போது எதேச்சையாக தான் அடித்து துவைக்கும் கல்லை புரட்டி பார்த்தார். அப்போது அந்த கல் ஒரு விநாயகர் சிலையாக இருப்பதைக் கண்டு மிகவும் வியந்து போனார். இவ்வளவு காலமாக விநாயகர் முதுகில்தான் துணி துவைத்து கொண்டிருந்தோமா என்று அவர் மனம் வருந்தியது. இந்த விவரத்தை ஊரில் உள்ள மக்களிடம் சொன்னார். உடனே அந்த விநாயகரை கொண்டு வந்து கோவிலில் இருந்த விநாயகருக்கு அருகிலேயே மக்கள் வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த இரட்டை விநாயகரை வணங்கினால் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர். சுமார் 120 படிகளை கடந்து சென்றால் ஆஞ்சநேயர் சன்னதியை அடையலாம். மலை மீது கொடிமரத்தை தாண்டி சென்றால் விநாயகப் பெருமான் அருள்பாலிக்கிறார். அதையடுத்து ஆவுடையார் மீது அபூர்வமாக எழுந்தருளி இருக்கும் சக்தி தண்டாயுத பாணியையும் மூலஸ்தானத்தில் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கும் சுப்பிரமணிய சுவாமியையும் தரிசிக்கலாம். இக்கோவிலில் ஆரம்பத்தில் வேல் மட்டுமே வைத்து வழிபாடு நடந்ததாகவும் 300 ஆண்டுகளுக்கு முன்புதான் இங்கு முருகனுக்கு சிலை அமைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது. சுவாமி சன்னதிக்கு முன்மண்டபத்தில் ஒரு அழகான மயில் சிற்பம் அமைந்துள்ளது. பாம்பை தன் மூக்கினால் தூக்கி கொண்டு இருப்பது போன்று காட்சியளிக்கும் இந்த மயில் சிற்பம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. கோவில் வெளிப்பிரகாரத்தில் யாகசாலை மண்டபம் காணப்படுகிறது. மொத்தத்தில் பசுமலையும் மலையின் மேலுள்ள முருகன் ஆலயத்தின் பேரழகும் நம்மை பக்தி பரவசத்தில் மூழ்கடித்து விடும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேத கல்யாண முருகனாக காட்சியளிப்பதால் இங்கு சூரசம்ஹாரம் நடைபெறுவதில்லை. விழா நாட்களில் தினசரி ஹோமம், வேத பாராயணம், அர்ச்சனை, உற்சவமூர்த்தி உட்பிரகார வலம் போன்ற வைபவங்கள் சிறப்பாக நடைபெறும். ஆண்டுதோறும் சித்திரை முதல் பங்குனி வரை முருகப்பெருமானுக்குரிய அனைத்து சிறப்பு தினங்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆண்டுதோறும் ஆவணியில் நடைபெறும் திருப்புகழ் திருப்படி திருவிழாவில் தெள்ளாரம்பட்டு மற்றும் பசுமலையை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் அடியார் குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர். பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டி கிரிவலம் வருவதையும் மலைமேல் துவஜஸ்தம்பம் அருகில் வேல்நட்டு வழிபாடு செய்வதையும் வழக்கமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு தேவியர்களுடன் கல்யாண முருகனாக அருள்வதால் திருமண வரம் வேண்டி ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். பிணிகள் நீக்கும் பரமனாகவும் இத்தல முருகன் விளங்குகிறார். பால்குட வழிபாடு, முட்டை போடுதல், காது குத்துதல் போன்ற நேர்த்திக்கடன்களும் செலுத்தி வழிபடுகின்றனர். பங்குனி உத்திரத்தில் 10 நாள் பிரம்மோற்சவமும் தேர் திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. மாதந்தோறும் பௌர்ணமியில் கிரிவலமும் அன்னதானமும் நடைபெறுகிறது. கிரிவல பாதையின் தென்புறத்தில் தேவேந்திரனுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு அவருக்கு பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகளை நடத்துகின்றனர். இக்கோவிலில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுவதால் தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் அதிகாலையிலேயே செல்வது நல்லது. கிருத்திகை போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் மட்டுமே ஆலயம் காலை முதல் மாலை வரை முழு நேரமும் திறந்திருக்கும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மேல் உலக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பசுமலை முருகன் கோவில். இத்தலத்திற்கு செல்ல காஞ்சிபுரம், வந்தவாசி, செஞ்சி போன்ற இடங்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன.